ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீட்டு களம் பதிவில் நம்ம பேச போற தலைப்பு லாக்டவுனுக்கு பின். 3வது கட்ட லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பல தகவல்கள் நமக்கு என்ன சொல்கின்றன? கண்டெய்ன்மெண்ட் ஜோன் அல்லாத மற்ற 3 ஜோன்களையும், ரெட், ஆரஞ்சு, கிரீன் ஆகிய 3 ஜோன்களையும் பொருளாதார ஆக்டிவிட்டி நிச்சயமாக மறுபடியும் துவங்குவதற்கு அரசுகள் வழிவகுக்க முடிவெடுத்திருக்கின்றன. நிச்சயமாக வழி செய்யும். அப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டியா மறுபடியும் இயல்பு நிலைக்கு வருவதைத்தான் அரசு இப்போது இந்த லாக்டவுன் 3 மூலம் கையெடுக்கிறது. அப்ப லாக்டவுன் ஏன் சொல்றாங்கன்னா, கூட்டம் கூடாமல், நெரிசல் இல்லாமல் எப்படி நம்ம மறுபடியும் பொருளாதாரத்தை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும், அந்த ஒரு சவாலை எதிர்கொள்வதற்காகத்தான் இதை லாக்டவுன் என்று அழைக்கிறார்கள் ஒழிய யாரும் எதையும் செய்ய முடியாது என்று இருந்த ஒரு சூழல் நிச்சயமாக முடிந்துவிட்டது. ஆனாலும் இந்த சூழல் நிலைப்பதற்கும் இதிலிருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவதற்கும் நாம எல்லோருமே நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்ப அது நம்ம கையில தான் இருக்கு. முதலாவது, இந்த கண்டெய்ன்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜோன்ஸ் மீண்டு அங்கிருந்து அவங்க மறுபடியும் ரெட் ஜோனுக்கு வரணும். அதே போல ரெட் ஜோன்ல இருக்கக்கூடிய இடங்கள் மறுபடியும் மேலும் யாருக்கும் நோய் வராமல் அவங்க அடுத்த கட்டத்துக்கு ஆரஞ்சுக்கு போகணும், ஆரஞ்சுல இருக்கிறது கிரீனுக்கு போகணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில தேசிய அளவில் 733 மாவட்டங்கள் இருக்கின்றன. அதுல 319 மாவட்டங்கள் கிரீன் ஜோன்ல இருக்கு. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழகத்துல ஒரு மாவட்டம் கூட கிரீன் ஜோன்ல இல்லை. அடுத்தது நம்ம பார்த்தாக்கா, ஆரஞ்சு ஜோன்ல 284 மாவட்டங்கள் தேசிய அளவில் இருக்கின்றன. சோ ஆரஞ்சுலயும் நிறைய மாவட்டங்கள் தேசிய அளவில் இருக்கின்றன. இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 600 மாவட்டங்கள் ஆரஞ்சு அண்ட் கிரீன்ல இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 25 மாவட்டங்கள் இப்போது ஆரஞ்சு ஜோன்ல இருக்கின்றன. மொத்தம் நம்ம கிட்ட இருக்கிறது 37, 12 மாவட்டங்கள் ரெட் ஜோன்ல இருக்கின்றன. சோ நாம இயல்பு நிலைக்கு மறுபடியும் நிறைய கிரீன்ல இயல்பு வாழ்க்கை வரணும்னா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நாம இன்னும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இந்த லாக்டவுன் 3ல இருக்கணும். லாக்டவுன் வெற்றி அடைந்தால் நாம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுதான் நமக்கு தேவையான புரிதல். இந்த ஒரு 50 நாட்கள்ல நிறுவனங்கள், அதுவும் குறு நிறுவனங்கள் சந்தித்த சவால்கள் எண்ணில் அடங்காது. வருமானம் இல்லாத, செலவு செய்யக்கூடிய நிதி ஆதாரம் அவர்களுக்கு இல்லை. அத்தகைய நிதி ஆதாரத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அப்படி இயங்கி வந்த ஒரு வரலாறு குறு நிறுவனங்களுக்கு இருந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு பின் இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் வெகுவாக மாறிவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்போ அந்த மாறும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும், ஒரு பெருநிறுவனமும் சரி, ஒரு எம்எஸ்எம்இயும் சரி, ஒரு குறு நிறுவனமும் சரி, தன்னை சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப அதற்கான மாற்றங்களை ஒவ்வொரு நிறுவனமும் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள். நிறுவனங்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு வர வேண்டும் என்றால் என்னென்ன விஷயங்கள் தேவை? முதல்ல பொருள் ஆதாரம் வேணும், மெட்டீரியல்ஸ் இருக்கணும் மறுபடியும் இயக்கத்துக்கு வருவதற்கு. அது கையில இருந்தா அட்லீஸ்ட் உற்பத்தியை துவங்கி மறுபடியும் அதை சந்தைக்கு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2வது, நிதி ஆதாரம் வேணும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலையும் ஒவ்வொரு நிறுவனத்துடைய பணம் அதன் வாடிக்கையாளர்கள் கையில இருக்குன்றதுதான் இன்றைய ஒரு சூழல். அப்போ அந்த பணம் மறுபடியும் வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்து யாரு அவங்களுக்கு சப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு போனா தான் அவங்க மறுபடியும் சீராக இயங்க முடியும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வெண்டர்ஸ் அல்லது அவங்களுக்கு சப்ளை செஞ்சவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். அந்த பணத்தை பெற்றுக்கொண்டால்தான் அந்த பணத்தை பெறும் நிறுவனம் மறுபடியும் இயக்கத்திற்கு அவர்கள் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டும். அப்பதான் அவங்களால முடியும். இன்னைக்கு உள்ள சூழல்ல யாருக்கு முதல்ல பணம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த வேல்யூ செயின்லயும் ஊழியர்களுக்கு பணம் கொடுப்பதே இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. சோ இப்போ ஒவ்வொரு நிறுவனமுக்கும் ஒவ்வொரு வகையான சேலஞ்ச் இருக்கு. நாம இன்னைக்கு பேச போறது ஒரு வகையான சேலஞ்ச் தான். குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு 10 பேருக்கு கம்மியாக வேலையில் அமர்த்தக்கூடிய குறு நிறுவனங்கள் ஏற்கனவே பல தருணங்கள்ல பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள முடியாமல்
இந்த நிறுவனங்கள் தவித்து வருகின்றன என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அவர்கள் இன்னொரு பெரிய நிறுவனத்தை சார்ந்து இயங்குவதாலும் அந்த நிறுவனங்கள் அவர்களுக்கு போதைய லாபமும் போதைய ஒரு ஆதரவும் தராததாலும் அவர்கள் இதுவரை பல இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இது இன்னும் ஒரு தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை போல மாறி வருகிறது. இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப திறக்கிறதுல ஒண்ணு, அரசு அலோவ் பண்ணினாலும் உடனடியாக தேவையான பல விஷயங்கள் இந்த நிறுவனங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக கம்மின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 50 நாளா பொருள் நடமாட்டம் குறைவாக இருந்திருக்கிறது. சோ மறுபடியும் உற்பத்தி குறையணும்னா போதைய ரா மெட்டீரியல்ஸ் இருக்குமான்றது கேள்விக்குறி. சோ முதல்ல இந்த ரா மெட்டீரியல்ஸ் அவங்க மறுபடியும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். ரா மெட்டீரியல்ஸ் அரேஞ்ச் பண்ணோம்னா அவங்களுக்கு அதுக்கு ஏத்த பணம் ரெடியா இருக்கணும். இந்த பணம் இப்பொழுது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குறு நிறுவனத்துடைய பணம் எங்க இருக்குன்னா, பெருவாரியான பணம் அவங்க வாடிக்கையாளர்கிட்ட தான் இருக்கு. இந்த மாதிரி நிறுவனங்கள் கிட்ட அதிகமாக பணம் அவங்க வைப்புல இருக்காது, அதே போல பொருளாவும் இருக்காது, வாடிக்கையாளர்கிட்ட தான் பணம் இருக்கும். ஸோ அந்த வாடிக்கையாளர்கிட்ட பணத்தை முதல்ல கலெக்ட் பண்றதே ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, திறந்த உடனே கிடைக்கக்கூடிய அந்த வியாபாரம், அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் அவங்க ஒரு இயல்பான இயக்கத்துக்கு தேவையான ஆர்டர்ஸா இருக்காது. ஸோ அதுல ஒரு போதாமை நிச்சயமா இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை இப்ப அவங்க எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆன்சிலரியாக இன்னொரு பெரிய நிறுவனம் சார்ந்து இருக்கக்கூடிய குறு தொழில்கள் பல சவால்களை சந்திக்க போகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சவால்கள் உடனடியாக விலகாது என்பதை நம்ம நிச்சயமா இந்த பாயிண்ட்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ பிரச்சனை பணம் மட்டும் அல்ல, பிரச்சனை இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி மாறி போயிடுச்சுன்றதுதான். அப்ப இந்த பொருளாதார வாய்ப்பு மறுபடியும் வருவதற்கு எவ்வளவு நாள் ஆகும்ன்றத முதல்ல கணித்துக் கொள்ள வேண்டும். இப்போ எல்லாராலையும் இந்த வலியையும் இந்த வேதனையையும் இந்த போதாமையையும் எவ்வளவு நாளைக்கு தாங்க முடியும்ன்ற ஒரு கேள்வி இருக்கிறது. யாரால தாங்க முடியுமோ அவங்கதான் இந்த விஷயத்தை தொடர்ந்து கையெடுக்கணும்ன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா யாரால இதை பேர் பண்ண முடியாதோ அவங்க திருப்பி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், எங்கேயாவது மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸோட மறுபடியும் அவங்க தொழில் செய்ய ஆரம்பிச்சா அது இன்னும் மேலும் வேதனையைத்தான் கூட்டும் என்பதே என்னுடைய கணிப்பு. சோ இந்த ஒரு இடத்துல ஒரு குறுந்தொழில் தன்னுடைய பேசிக் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியையும் வயபிலிட்டியையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய போதுமை, அதாவது மெட்டீரியல் இருக்கணும், ரிசோர்ஸ் இருக்கணும், கேபிட்டல் இருக்கணும், எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்றத மறுபடியும் ஒரு புது தொழிலை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு எவாலுவேஷன் பண்ணிட்டு தான் மறுபடியும் இயக்கத்திற்கு வர வேண்டும் என்பதே என்னுடைய கணிப்பு. இது பல பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்படி எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக அவங்க வருங்காலத்தை ஒரு சேஃபாகவும் ஒரு ப்ரோக்ரஸிவாகவும் அவங்களுக்கு மேலும் எந்த விதமான துயரம் ஏற்படாத மாதிரியும் அமைத்து கொடுக்கும் என்பதே என்னுடைய கருத்து. சார், இந்த சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் ஏதாவது செய்யலாமே? கவர்மெண்ட் என்ன செய்ய முடியும்? கவர்மெண்ட் வரிகளை ரிலாக்ஸ் பண்ணலாம், அல்லது சில எக்ஸ்பென்சஸ் அவங்க பேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த இஎஸ்ஐ, பிஎஃப் அது மாதிரியான எக்ஸ்பென்சஸ் பேர் பண்ணலாம். இதுக்கு மேல கவர்மெண்டால என்ன செய்ய முடியும்ன்றது ஒரு கேள்விக்குறி. ஊதியம் வழங்குவதோ அல்லது மற்ற பேசிக் காஸ்ட் கொடுக்கறதோ கவர்மெண்டோட வேலை இல்லை. நம்ம அந்த ப்ராமிஸ் கவர்மெண்ட் நமக்கு என்னைக்கும் கொடுக்கல. கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்கறத வேணா அவங்க வேணாம்னு சொல்லலாம், அதுதான் மேக்சிமம். ஆனால் என் கணிப்பில் பல தொழில்கள் அத்தகைய ஒரு பெனிஃபிட்ஸை அடைந்தாலும் கவர்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்தா கூட அந்த தொழில வயபிலிட்டி இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு தொழில் கொடுக்கக்கூடிய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியை விட அதிகமான பேர் அந்த தொழிலை செய்யறாங்க. சோ அதுல சில பேர் அதுல இருந்து போறதுதான் அந்த தொழில் மறுபடியும் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி. நான் சொல்லக்கூடியது பலருக்கு கோபத்தை வர வைக்கலாம், வேதனையை வர வைக்கலாம், வருத்தத்தை விளைவிக்கலாம். ஆனால் சில நேரங்களில் கடினமான முடிவுகளை எடுத்தால்தான் நாம அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில செல்ல முடியும், கீழே போகாம நம்மளை பாதுகாத்துக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியும் பொருளாதார சூழ்நிலையும் அது மாதிரியான ஒரு சூழ்நிலை என்பதை நாம இந்த பாயிண்ட்ல ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது எல்லோருக்குமே நல்லது. அந்த ரெகக்னிஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நிதானமாக நம்முடைய வருங்காலத்தை பற்றின முடிவுகளை எடுத்து அதிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளலாம். ஏன்னா இதுவரைக்கும் ஒருத்தர் சம்பாதிச்ச எல்லா பணமும் இன்னைக்கு அந்த தொழில இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா,
ஒண்ணு மெஷினரியா இருக்கு, இல்ல கஸ்டமர் கையில இருக்கு. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த ரெண்டு விஷயத்திலயும் எஃபிஷியன்சியே இல்லை. இதுக்கு முன்னாடியே எஃபிஷியன்சி இல்லை. உதாரணத்துக்கு நம்ம பணத்தை கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த சைக்கிள் எல்லாருக்கும் 100 நாளைக்கு மேல போயிடுச்சு, இன்னும் அதுக்கும் அதிகமா இருக்கு. அப்போ அந்த பண வரத்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய மெஷினரி யூட்டிலைசேஷனும் ரொம்ப போரா இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம ஏதோ ஒரு மேஜிக்கலா ஏதாவது ஒரு நடக்கும் அப்படின்னு ஒரு மிரக்கலை நோக்கி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த மிரக்கல் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக பொருளாதார சூழல்ல, இந்திய பொருளாதார சூழல்ல அந்த மிரக்கல் அவ்வளவு சீக்கிரம் வராது. யாருக்கு நிறைய பேஷன்ஸோ வெயிட்டிங் பவரோ இருக்கோ அவங்க தான் தொடர்ந்து இந்த போராட்டத்துல இயங்கணும். இப்போ ஒருத்தருக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அவங்க பசங்களும் வரல, தொடர்ந்து ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்காரு அவுட் ஆஃப் ஹேபிட்னாக்கா, இன்னைக்கு அவங்க இன்னும் ஒரு 10 வருஷம் போராடணுமா இதோட வச்சுக்கிட்டுன்னு கேட்டாக்கா, என்னுடைய கணிப்புல அதை அவங்க கொஞ்சம் யோசிக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த கருத்தை நான் பதிய வைக்கிறேன். வயது தன் பக்கம் உள்ளவர்கள், போராட துணிவு உள்ளவர்கள், கடினமான உழைப்புக்கு தயாரானவர்கள், இன்னும் சேலஞ்சஸ் எவ்வளவு வந்தாலும் இதை ஓவர் கம் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க நிச்சயமா இந்த சேலஞ்சை எடுத்துக்கலாம். ஆனா யாருக்கு அந்த சூழல் உதவலையோ அல்லது தங்களுக்கு பின் யார் என்ற கேள்விகள் இருக்கிறதோ அந்த மாதிரி இருப்பவர்கள் அவங்க தொழிலை பத்தி வேற விதமான ஒரு சிந்தனையை கொண்டு வர வேண்டிய காலகட்டத்துக்கு நாம வந்துட்டோம். கொரோனாங்கிறது ஒரு ட்ரிகர் தான். இந்த பிரச்சனை ரொம்ப நாளாவே இருந்துட்டு வருது. ஆனா இந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ள ஏனோ தயங்கி வருகிறோம். அந்த தயக்கத்தை நாம விட்டுட்டு இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் திங்கிங்கை கொண்டு ஒரு கிளியர் டிசிஷனுக்கு வரணும். இந்த தொழிலை நம்ம நடத்தினால் எத்தனை காலகட்டத்தில் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு வர முடியும், அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, அந்த தொழிலோட வயபிலிட்டி இல்லை, அல்லது போதைய அந்த ஒரு ரிசோர்சஸை நம்மளால திரட்ட முடியாது அப்படின்னு தோணுச்சுனாக்கா ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு மிரக்கல் நம்மளை காப்பாற்றும் நம்ம நினைக்க கூடாது. அது நமக்கு நல்லது இல்லை. இந்த லாக்டவுன் முடிஞ்சு போயிடுச்சு, கிட்ட தொழில்கள் இயக்கத்துக்கு வரதான் போகின்றன. இதிலிருந்து மீண்டு வர முடியுமான்ற ஒரு கேள்விக்குரிய எல்லோருமே கவனமாக எடுத்து அதிலிருந்து ஒரு நிதானமான முடிவை அரைவ் பண்ணி அதன்படி நடக்க வேண்டும். இந்த காலகட்டம் எளிதாக இருக்காது. இதில் வரக்கூடிய சவால்கள் இன்னும் கூடிக்கொண்டேதான் போகும். யாருக்கு அந்த சவாலை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையும் வல்லமையும் ஒரு கெப்பாசிட்டியும் இருக்கோ அவங்கதான் இந்த இடத்துல போராடணும். யாருக்கு அந்த ஒரு எனர்ஜி இல்லையோ அவங்க அதுக்கு ஏற்ற முடிவை எடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். சம்டைம்ஸ் டஃப் டெசிஷன்ஸ் ஆர் தி பெஸ்ட் டெசிஷன்ஸ். தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது உங்கள் களம். இது போன்ற சிக்கலான ஒரு சவாலான விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து இங்க பேசுவோம். இதற்கான தீர்வுகளையும் நம்ம பேசி அலசி ஆராய்ந்து வருவோம். எதிர்காலம் ஒரு நல்ல எதிர்காலமாக வரும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் எத்தனை சவால்களை கடந்த பிறகு அது வரும் என்பதை தெளிவாக புரிந்து அந்த புரிதலோடு நாம முன்ன போவோம்.